வெல்கம் டு மை சேனல் வியூவர்ஸ். வணக்கம். இந்த காணொலி வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் ஏஏசி பிளாக் ப்ராசஸிங்கு பிளான்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த வீடியோவில் வந்து ஏஏசி பிளாக் பிளான்ட் அப்படிங்கிறது என்னங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வந்து லைட் வெயிட் காங்க்ரீட் பிளாக், அதாவது ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஏரியேட்டட் ஆட்டோக்ளேவ்டு காங்க்ரீட் பிளாக் அப்படிம்பாங்க. இது லைட் வெயிட் காங்க்ரீட்டுங்க. இது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், ஒரு கையிலே தூக்கிடலாம், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதுக்கான மூலப்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளையாஸு, சிமெண்ட்டு, சுண்ணாம்பு, அலுமினியம் பவுடர். இதை வந்து ஒரு குறிப்பிட்ட இதில் ஸ்டோர் பண்ணிங்க, அதை எல்லாமே பேட்ச் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதை ஒரு மோல்டில் ஊற்றி அந்த மோல்டு டில்ட் பண்ணி கட் பண்ணிங்க. அது ஆட்டோக்ளேவிங் சேம்பர்னு ஒன்று இருக்குங்க. அது ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி இருக்கும், பெருசாக டியூப் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வச்சு க்யூர் பண்ணி, அதாவது 8 ஹவர்ஸ் ப்ராசஸ்ஸு. 8 ஹவர்ஸ் உள்ள 8 ஹவர்ஸ் திருப்பி ட்ரை பண்ணி அதை வெளியே மார்க்கெட்டுக்கு கொடுத்துடலாம். 24 ஹவர்ஸில் கல் பிளாக் ரெடி ஆகிடும். இந்த ப்ராசஸ் எப்படிங்கிறது நம்ம அந்த வீடியோவில் உள்ள டீட்டெயிலாக பார்க்கலாங்க. உள்ளே போகலாங்க வீடியோக்குள்ள. இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் நார்த் இந்தியாவில் இருக்குங்க. இந்த பிளான்ட்டுக்கு ஷெட்டு ட்ராயிங் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். இது என்ன சைஸு எப்படிங்கிறது சிவில் ஒர்க் வந்து நாங்கள் டீட்டெயில் கொடுத்துருவோம். நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்க வேண்டியதான். என்னென்ன ரெக்குயர்மெண்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் எங்கள் சூப்பர்வைசேஷனில் பண்ணிக்கலாம். இது வந்து மிக்சர் மிஷினுங்க. ஃபஸ்ட்டு காமிச்ச சைலோ, அதில் ரா மெட்டீரியல் எல்லாம் பேட்ச் ஆகி இந்த மிக்சரில் வந்து இறங்கிடும். இது ஒரு ஸ்லரி மிக்சர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மிக்சர்ஸ் இருக்கும். இது வந்து அந்த ஃப்ளையாஸு, சிமெண்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து இது வந்து மோல்டுங்க. இதில் அப்படியே ஊற்றிடும். இது ஊற்றுனதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் இதை டீமோல்ட் பண்ணுறோம் இந்த ப்ராசஸில். அதாவது செட்டிங் டைம் 7 ஹவர்ஸ், இந்த மாதிரி 8 ஹவர்ஸ். இந்த மாதிரி இந்த ஸ்லரி செட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹார்ட் ஆயிரும். அதை வந்து டீமோல்ட் பண்ணி பேக் டில்ட்டிங்னு ஒரு ப்ராசஸ்ங்க. இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது வர இந்த கட்டியை அப்படியே எடுத்து அதை அப்படியே கவுத்திடுறது. ஏன் அப்படின்னா அது வந்து கட்டிங் மிஷினுக்குள்ளே போகணும். அதுக்காக இது பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் பண்ணிவிட்டு இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணணுங்க. ஆக்சுவலி சில கம்பெனிஸ் வந்து மிஷின் கொஞ்சம் கம்மியாக சேல் பண்ணுறாங்க. அது ஆட்டோமேஷன் கிடையாது. ஆட்டோமேஷன் இல்லைன்னா வேஸ்டேஜ் நிறைய வருங்க. இது வந்து இப்போ டில்ட் ஆனதுக்கப்புறம் அந்த வந்து சைடில் இருக்கிற அந்த ஒரு ஹரிசாண்டல் கட்டிங்னு ஒன்று இருக்குங்க. அதில் போயிட்டு அதை வந்து சைடில் இருக்கிற அந்த பிசிறு மாதிரி இது மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அப்படியே ஸ்லைஸ் பண்ணி எடுக்கும், கட் பண்ணி எடுக்கும். அப்புறம் தான் ஃபினிஷிங் பக்காவாக வருங்க. அது ஸ்லைஸ் பண்ணது ரொம்ப ஒரு சின்ன குவான்டிட்டி வந்து ஸ்லைஸ் பண்ணிடும். இப்போ அது ஸ்லைஸ் ஆகிட்டுருக்குங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா, அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு அடுத்த பொசிஷனில் கட்டிங்கு. இப்போது ஹரிசாண்டல்னு வெர்டிக்கல் கட்டிங் வருங்க. அந்த கட்டிங் மிஷினில் தான் வந்து ப்ரிசிஷன் இன்ஜினியரிங்கே இருக்குங்க. ஏன்னா இது வந்து கல்லோட பிளாக்கோட சைஸு நிர்ணயம் பண்ணுறது இந்த கட்டிங் தான். ஏன்னா இது வந்து ஃபினிஷிங் பக்காவாக வரணும். அதே சமயம் வந்து குவாலிட்டி, இந்த சைஸ் வந்து எக்ஸாக்டாக நமக்கு வர மாதிரி இதாங்க பெரிய ப்ராசஸ்ஸு. இதெல்லாம் ஆட்டோமேஷன் இல்லாட்டினா இது கிளியராக வராது. அதுக்கு தான் இந்த மிஷினரி வந்து அவ்வளோ ப்ரிசிஷனில் பண்ணி பக்காவாக பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து ரெண்டுமே சைஸ் அண்ட் ஃபினிஷிங் கரெக்டாக வருங்க. இது ஒரு ப்ராசஸ்ஸுங்க. இதான் வெர்டிக்கல் கட்டிங் ஆகிட்டுருக்கு. இது வந்து மேலிருந்து கட் பண்ணுங்க. அதாவது ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி ஒன்று இதாக டூ அண்ட் ஃப்ரோ அப்படியே முன்னாடி பின்னாடி நகருங்க. அதில் தான் அந்த கட்டிங் வந்து நடக்குது. ஏன்னா அது கிராஜுவலாக பண்ணிட்டு வரணும். அது ஏன்னா இது செட்டிங் ஆகி க்ரீன் பிளாக்ங்க, அதாவது பெரிய கட்டிங் க்ரீன், அதாவது பச்சை கல். அதை வந்து இந்த மாதிரி பண்ணும்போது டேமேஜ் வராமல் இருக்கணுன்றதுக்காக தான் ஸ்பீட் கண்ட்ரோல். இப்போ இதில் வந்து
அந்த பர்ஃபெக்ஷனு, அந்த ஸ்மூத்னஸ் இருக்கணும். இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நிறைய பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா, விலை கம்மியாக தரேன்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. பட் அதில் வந்து ப்ராசஸிங் கரெக்டாக இருக்காதுங்க. இது இந்த கட்டிங் எண்ட் ஆகுதுங்க. கட்டிங் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ், அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, அது ட்ராவல் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ட்ராவல் பண்ணணும். அது வந்து அப்போ தான் அது வந்து அந்த ஜெர்க் ஆகாமல் கரெக்டாக போகும். அது வந்து ட்ரெயினில் தான் போகுது பாருங்கள். ஒரு இதில் போயிட்டு இந்த ஆட்டோக்ளேவிங் சேம்பருக்குள்ளே வச்சுருவாங்க. அப்புறம் இந்த ஆட்டோக்ளேவிங்க்கு ஸ்டீம் பாய்லர் வருங்க. இதுதான் ஸ்டீம் பாய்லரு. இதிலிருந்து தான் ஸ்டீம் உருவாகி அந்த ஆட்டோக்ளேவ் சேம்பருக்குள்ளே போய் இந்த ப்ரெஷரில் பேக் ஆகும். இது ஆனக்கல்லை வெளியே கொண்டு வந்து ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. இது கையில் அப்படியே லைட்டை தூக்கி அடிக்கிடலாங்க. இது நல்ல ப்ராசஸ். இதுதான் ப்ராசஸ்ஸு. இது முடிஞ்சதுங்க. அடுத்து இதை பற்றி எதாவது டவுட் வேணுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் வேணுனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்